Nice. ஸோ ஹலோ ஹோமிஸ். ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு எம்சிபிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அதில் வந்து கமெண்ட்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எம்சிபி கான்செப்ட் ஒரு ஃபுல் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நான் அந்த எம்சிபி கான்செப்ட்டை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போட போகிறேன். எம்சிபினா என்ன? அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் டெமோவும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு தியரட்டிக்கல் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டெமோஸ் எடுப்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எம்சிபி ஆர்கிடெக்சரை பார்த்துடலாம். ஓகேவா? முதல்ல எம்சிபி எதுக்கு? அதை முதல்ல சொல்கிறேன் பாருங்க. கூகுள் சர்ச் பண்ணுறேன். ஒய் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். அதுவே நமக்கு தெளிவாக சொல்லுது பாருங்க. இட் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் அ ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் ஃபிளெக்சிபிள் வே ஃபார் ஏஐ மாடல்ஸ் டு இன்ட்ராக்ட் வித் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்சஸ் அண்ட் டூல்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்சஸ் அண்ட் டூல்ஸ் இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்த சாட் ஜிபிடிலாம்? சாட் ஜிபிடி நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுமே தவிர, இப்போ நீங்கள் சொல்றீங்க எனக்கு டேட்டா பேஸில் போயிட்டு ஒரு டேட்டாவை போடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட முடியுமா? முடியாது. அந்த விஷயத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு தான் நம்ம வந்துட்டு எம்சிபி யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஆர்கிடெக்சரை பார்த்தோம். ஆர்கிடெக்சரை பார்த்துட்டு அடுத்து இன்டர்னல் டாக்குமெண்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கா நான் ஆர்கிடெக்சர் இமேஜ் இதுதான் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரௌசர் இருக்கு, மொபைல் ஆப் லைக் நம்மளோட எண்ட் யூசர் நம்ம தான். அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு எம்சிபி கிளைண்ட்ஸோட போயிட்டு கம்யூனிகேட் பண்ணுது. எம்சிபி கிளைண்ட்ஸ்னா என்ன கிளாடா இருக்கலாம், இல்லை நமக்கு வந்துட்டு ஒரு சாட் ஜிபிடியா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம். ஸோ எம்சிபி கிளையண்டோட கம்யூனிகேட் பண்ணி எம்சிபி கிளையண்ட் எங்க போகுது? நம்ம எம்சிபி சர்வர், இந்த சர்வர் நம்ம தான் எழுதுவோம். ஓகேவா? எம்சிபி சர்வர்ஸ் இந்த சர்வரோட கம்யூனிகேட் பண்ணி இந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா ஏபிஐ என் பாயிண்ட்ஸ், தேர்ட் பார்ட்டி ஏபிஐ இதோட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு தேவையான வேலைகளை அது பார்த்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்வரில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு செலக்ட் கொரி எழுதுறோம், இல்லை இன்சர்ட் கொரி எழுதுறோம், அதெல்லாம் எழுதி இங்கே ஒரு டூலாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட எம்சிபி கிளைண்ட் அதை போய் எடுத்துட்டு வந்து நமக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் அது பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி ரிசோர்ஸஸும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாட் ஜிபிடியில் நீங்கள் கரண்ட் வெதர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் சொல்ல முடியுமா? முடியாது. அதை சொல்றதுக்காக நம்ம எழுத போகிற கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம சர்வரில் எழுதுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இதுதான் ஆர்கிடெக்சரு. இப்போ நம்ம ரிசோர்ஸஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு ரெஸ்ட் ஏபிஐ இருக்கு. ரெஸ்ட் ஏபிஐல கெட் ரெக்வெஸ்ட்னு ஒன்று இருக்குமா? கெட் ரெக்வெஸ்ட்னா என்ன? கெட் ரெக்வெஸ்ட்ல வந்துட்டு கிளையண்ட் வந்து என்ன பண்ணும்னா ஒரு ரிசோர்ஸ், அதாவது சர்வர் ப்ரொவைட் பண்ற ரிசோர்ஸை எடுத்துட்டு வரதுக்கு தான் கெட் ரெக்வெஸ்ட். கரெக்டா? அதே மாதிரி தான் இங்க வந்துட்டு ரிசோர்ஸஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட், லைக் ரிசோர்ஸஸ்ங்கிறது ஒரு கோர் காம்போனன்ட். என்சிபில பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர் காம்போனன்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஃபைல் கண்டென்ட்ஸா இருக்கலாம், டேட்டாபேஸ் ரெக்கார்ட்ஸா இருக்கலாம், ஏபிஐ ரெஸ்பான்சஸா இருக்கலாம், லைவ் சிஸ்டம்ஸா இருக்கலாம், ஸ்கிரீன்ஷாட்ஸா இருக்கலாம், லாக் ஃபைல்ஸா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ரிசோர்ஸ் யூஆர்எலுக்கு நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம் நேம். லைக் ரிசோர்ஸ் யூஆர்எல் ஐடென்டிஃபையர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். லைக் நம்மளோட புரோட்டோகால்னா எம்சிபி. அடுத்து ஹோஸ்ட் பார்த்து. ஹோஸ்ட் மீன்ஸ் இப்போ நமக்கு 127.0.0.1ங்கிற நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஹோஸ்டோட ஐபியோ இல்லை ஹோஸ்டோட வெப்சைட்டோ நீங்க வச்சு அதே மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிசோர்ஸ் டைப்ஸ் நம்ம இப்பதான் பார்த்தோம். நிறைய இருக்கு. சோர்ஸ் கோட்ஸா இருக்கலாம், கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸா இருக்கலாம், லாக் ஃபைல்ஸா இருக்கலாம், ஜேசன் எக்ஸ்எம்எல் டேட்டா என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? ரிசோர்ஸ் டிஸ்கவரி இது ஒரு முக்கியமான விஷயம். லைக் நமக்கு வந்துட்டு இப்போ டைரக்ட் ரிசோர்சஸ் இருக்கு, அதே மாதிரி ரிசோர்ஸ் டெம்ப்ளேட்ஸும் இருக்கு. நமக்கு எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் ரிசோர்சஸ்னா நமக்கு வந்துட்டு டைரக்டா நம்ம எந்த ஒரு யூஆர்ஐ கால் பண்றோமோ அந்த யூஆர்ஐல இருந்து டைரக்டா நமக்கு ரெஸ்பான்ஸ் வரதும் இருக்கு. இல்ல அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸ் டெம்ப்ளேட்ஸும் செட் பண்ணிக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம ரெஸ்பான்ஸ் டெம்ப்ளேட்ஸும் செட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கா ரிசோர்சஸ். ரிசோர்ஸ்ங்கிறது ஒரு கெட் ரெக்வெஸ்ட் மாதிரி, ரெஸ்ட்ல உள்ள கெட் ரெக்வெஸ்ட் மாதிரி இங்க எம்சிபி. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராம்ஸ். நமக்கு ப்ராம்ஸ்னா என்னன்னு தெரியும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எம்சிபி யூஸ் பண்ணி நம்ம இப்போ கண்டினியூஸா கொடுக்குற ப்ராம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராம்ஸே நம்மளால சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியும் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்துட்டு ஒரு எஸ்கியூஎல் டேபிள்லேருந்து நான் ரிட்டர்ன் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எழுதுறேன்னு வச்சுக்கோமே, அந்த ப்ராம்ப்ட்டை வந்துட்டு உள்ள சேவ் பண்ணி வச்சு நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ டிஃபைன்ட் டெம்ப்ளேட்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராம்ப்ஸை. ஸோ அது ஒரு ஃபீச்சர். இது கூட முக்கியம் இல்லை. அடுத்து டூல்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ரெஸ்ட் ஏபிஐ இருக்கு. ரெஸ்ட் ஏபிஐல உங்களுக்கு போஸ்ட் ரெக்வெஸ்ட்னு ஒன்று இருக்கும். போஸ்ட் ரெக்வெஸ்ட்னா என்ன? நீங்க ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். போஸ்ட் மீன்ஸ் நீங்க ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் அங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டா? கெட்ல வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டும் தான் வரும். ஆனா போஸ்ட்ல நீங்களும் அனுப்புவீங்க. ஒரு ஆப்ரேஷன் உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே தான் டூல்ஸ். டூல்ஸ் மீன்ஸ் ரிசோர்ஸ்ல என்ன வரும்? உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் வரும். ஆனா இங்க டூல்ஸ்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு டூல் எழுதிட்டீங்க சர்வர்ல அப்படின்னா அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்க ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா அதுதான் டூல்ஸ். டெஃபினிஷன் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஜேசனாவே எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டூலோட நேம், டிஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி இன்புட் ஸ்கீமா. இன்புட் ஸ்கீமா மீன்ஸ் நீங்க எதை இன்புட்டா கொடுக்க போறீங்களோ அதுக்கான ஸ்கீமா. அதே மாதிரி அனோடேஷன்ஸ், டைட்டில்ஸ் இந்த மாதிரி லைக் அனோடேஷன்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா அந்த டூலோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க டிஃபைன் பண்றதுக்கு அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. இட் இஸ் ஆப்ஷனல். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது இம்ப்ளிமெண்டேஷன். இது நான் அடுத்து காட்டுறேன் நான் உங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்றத. உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இத ரிலீஸ் பண்ணது ஆந்த்ரோபிக். ஓகேவா? லைக் கிளவுட் சானட் மாடலோட ஓனர்ஸ் இருக்காங்கல்ல ஆந்த்ரோபிக், அவங்க ரிலீஸ் பண்ணது.
அவங்களே வந்துட்டு நெறைய லாங்குவேஜஸ்க்கு எஸ்டிகே விட்டுருக்காங்க. லைக் எஸ்டிகே மீன்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் கிட். அங்க இருந்து தான் நான் இந்த ஃபாஸ்ட் எம்சிபிங்கிற ஒரு லைப்ரரிய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ பேசிக்கா நான் எங்கன்னு காட்டுறேன். இப்ப நீங்க அவங்களோட வெப் பேஜ்க்கு போனீங்க அப்டின்னா, அவங்களே எஸ்டிகேஸ் விட்டுருக்காங்க பாருங்க. பைதான் எஸ்டிகே இருக்கு. ஓகேவா? அந்த எஸ்டிகேஸ்ல போனீங்க அப்டின்னா, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எல்லாத்தையுமே அவங்களே சொல்லியிருப்பாங்க. நீங்க எங்கெங்க யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. அதே மாரி டைப் ஸ்கிரிப்ட்க்கு இருக்கு, ஜாவாக்கு இருக்கு, காட்லின், சி ஷார்ப் இப்ப ரீசென்ட்டா விட்டுருக்காங்க. இது மாரி நெறைய லாங்குவேஜஸ் போக போக வந்துட்டு இருக்கு. பிகாஸ் திஸ் இஸ் ஹியூஜ் லீப் ஓகே. அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸோ பேசிக்கா நான் ஒரு சர்வர் தான் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க டாக்குமெண்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்களோ, அதே பேஸ்ல தான் நான் பண்ணியிருக்கேன். இப்ப நான் பிப் இன்ஸ்டால் தான் போட்டு நான் எம்சிபி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பைத்தன் தான். ஸோ பைத்தனுக்கு வந்துட்டு பிப் இன்ஸ்டால் போட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணும்போது யுவிங்கிற ஒரு கமாண்ட யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ஒரு மேனேஜர், பைத்தன் மேனேஜர் லைக் யாரு மாரி அப்டின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு கோண்டா என்விரான்மென்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி நமக்கு ஒரு பைத்தன் மேனேஜர். வெதர் இருக்குல்ல, வெதர வந்துட்டு கரண்ட் வெதர கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு யுஎஸ் கவர்ன்மெண்ட் வந்துட்டு ஒரு ஏபிஐ குடுத்துருக்காங்க. லைக் API.weather.gov. இது யுஎஸ்க்கானது. அதே மாரி இந்தியாவுக்கும் நெறைய லைக் ஏபிஐஸ் இருக்கும். அந்த ஏபிஐஸ்லேருந்து நம்ம எத ஃபெட்ச் பண்ணிக்கலாம்னா, கரண்ட் வெதர், கரண்ட் இன்ஃபர்மேஷனும் நம்ம ஃபெட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, 2 டூல் எழுதியிருக்கேன். நான் ஆல்ரெடி டூல்னா என்னன்னு சொல்ட்டேன். ஸோ நான் 2 டூல் எழுதியிருக்கேன். இது ஒரு டூல், இது ஒரு டூல். ஃபர்ஸ்ட் டூல் வந்து கெட் அலர்ட்ஸ்ங்கிறதுக்கான டூல். செகண்ட் டூல் வந்துட்டு கெட் ஃபோர்காஸ்ட். கெட் அலர்ட்ஸ்ங்கிறது இப்ப ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்துச்சு அப்டின்னா, அதுக்கான கெட் அலர்ட்ஸ். பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட பேஸ் ஏபிஐ பார்த்தீங்க அப்டின்னா, API.weather.gov ஓகேவா? அந்த பேஸ் ஏபிஐ யூஸ் பண்ணி நான் ஏபிஐ பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பேஸ் ஏபிஐ /alert/active/area/state எந்த ஸ்டேட்ங்கிறத நம்ம குடுத்துருக்கோம் அப்டின்னா, அதுக்கு ஏத்த மாரி அது நமக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கும். ஓகேவா? அலர்ட்ஸ். இதே மாரி தான் வெதருமே. இங்க பார்த்தீங்கன்னா, லாங்கிடியூட் அண்ட் லாட்டிடியூட் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்மளோட ஏபிஐல மென்ஷன் பண்ணி அத சென்ட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு ரிட்டர்ன் வரது இந்த மாரி நீட்டா நமக்கு வெதர் ரிப்போர்ட் வந்துரும். அதே மாரி இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் இங்க பாருங்க. எனக்கு இன்புட் பார்த்தீங்க அப்டின்னா, நான் ஸ்டேட்ன்னு குடுக்குறேன் இந்த ஃபங்ஷனுக்கு. லைக் இன்புட்ல அம் ஒரு பாராமீட்டர் நான் ஸ்டேட்ன்னு குடுக்குறேன். அதே மாரி இதுல பார்த்தீங்கன்னா, லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்ன்னு குடுக்குறேன். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப நான் நியூயார்க்ன்னு கிளாட் கிட்ட கேட்கிறேன்னு வச்சுக்கோமே, அது என்ன பண்ணும் அப்டின்னா, நேரா போய் லாட்டிடியூட், லாங்கிடியூட் அதுவே எடுத்துட்டு வந்துட்டு, அதையே அது இன்புட்டா குடுத்து, அது நமக்கான டேட்டாவ எடுத்துட்டு வந்துரும். புரியுதா உங்களுக்கு? லைக் நம்ம வந்து இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் குடுக்க தேவையில்ல. கிளாடே அத பார்த்துக்கும். ஓகேவா? இத வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்ஷனா கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்ஷன அந்த கிளாட் யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? சோ இது ஒரு டூல், இது ஒரு டூல். 2 டூல். ஓகேவா? 2 டூலுக்கு நான் சும்மா ஹெல்ப்பர் ஃபங்ஷன்ஸ் 2 எழுதியிருக்கேன். ஃபார்மேட் அலர்ட் அப்புறம் வந்துட்டு மேக் NWS ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஹெல்ப்பர் ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த 2 ஹெல்ப்பர் ஃபங்ஷன யூஸ் பண்ணி இது என்ன பண்ணும்னா, நமக்கு இந்த கெட் ஃபோர்காஸ்ட்ங்கிறது நமக்கு வெதர ரிட்டர்ன் பண்ணும். அதே மாரி கெட் அலர்ட்ங்கிறது நமக்கு வந்துட்டு அலர்ட்ஸ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ பேசிக்கா இதுதான். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் நேம் ஈக்குவல் டூ மெயின் லைக் இது பேசிக் பைத்தன் ஃபங்ஷன் லைக் மெயின் ஃபங்ஷன கால் பண்ணா எது ரன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா, mcp.run குடுத்து டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா STDO. STDOனா உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஓகேவா? ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்ட யூஸ் பண்ணி தான் இது வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுது. நம்மளோட சர்வரோட லைக் கிளையன்ட்ஸ், கிளாட். ஸோ அடுத்து இப்ப நம்ம சர்வர் எழுதி முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, MCP லைக் கிளாட் டெஸ்க்டாப் இல்ல ஏதாவது ஒரு கிளையன்ட் நான் 2 கிளையன்ட் கிட்ட 2 கிளையன்ட்டோட டெமோ காட்டுறேன். ஒண்ணு கிளாட் டெஸ்க்டாப் காட்டுறேன். இன்னொன்னு வந்துட்டு பேசிக்கா GitHub Copilot இருக்கு பார்த்தீங்களா? இந்த Copilotல எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாட் டெஸ்க்டாப். நீங்க கிளாட் டெஸ்க்டாப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இப்ப கிளாட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆப் டேட்டால பார்த்தீங்கன்னா, கிளாடோட இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல. நமக்கு வந்துட்டு சி யூசர்ஸ் நம்மளோட சிஸ்டத்தோட ஆப் டேட்டால பார்த்தீங்க அப்படின்னா, கிளாடோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுல கிளாட் டெஸ்க்டாப் டாட் கான்ஃபிக் ஜேசன் ஃபைல் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அதுல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணி விடணும். என்னத்த கான்ஃபிகர் பண்ண போறீங்க அப்படின்னா, MCP சர்வர கான்ஃபிகர் பண்ணுவீங்க. MCP சர்வர கான்ஃபிகர் பண்ணிட்டு, அந்த MCP சர்வருக்கு நேமு வித் என்ன கமாண்ட் ரன் ஆகணும்ன்ட்டு. நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி. UV தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு நிமிஷம். நான் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு. UV தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ UV யூஸ் பண்ணி நம்ம எத ரன் பண்ண போறோம்னா, அந்த weather.pyங்கிற இந்த ஃபைல ரன் பண்ண போறோம் நம்ம. ஓகேவா? இந்த ஃபைல தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ண போறோம். அதுக்கான UV கமாண்ட் தான் இது. நம்ம என்னன்னா, எந்த இடத்துல நம்மளோட ஃபைல் இருக்கு, அந்த ஃபைல என்ன பண்ணணும், எது இந்த ஃபைல். ஸோ இது 3த்தையும் நம்ம மென்ஷன் பண்ணி ஆர்குமெண்ட்ஸா குடுக்குறோம். கமாண்ட் வந்து UVன்னு குடுக்குறோம். ஸோ நம்ம கிளாட் டெஸ்க்டாப் என்ன பண்ணும் அப்டின்னா, இத எடுத்துட்டு போயிட்டு இது ஒரு டூல்னு ரெகக்னைஸ் பண்ணிரும். எப்படின்னா, இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் mcp.toolங்கிற அன்னோடேஷன் போட்டிருக்கேன் கரெக்ட்டா? இந்த அன்னோடேஷன் போட்டிருக்கிறதுனால எனக்கு கிளாட் டெஸ்க்டாப்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அந்த டூல்ஸ காட்டிரும். ஓகேவா? ஸோ பேசிக்கா இதுதான். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாட் டெஸ்க்டாப் போறேன். ஓகேவா? ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, கிளாட் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்றேன். ஸோ கிளாட் டெஸ்க்டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 2 காட்டுது பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு டூல்ஸ். இந்த டூல்ஸ் தான் வந்துட்டு நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் கரெக்ட்டா? இப்போ இது ஒரு டூல் எனக்கு. கெட் ஃபோர்காஸ்ட்ங்கிறது. கெட் அலர்ட்ங்கிறது ஒரு டூல் கரெக்ட்டா? இந்த 2 டூலையும் நான் கிளாட்ல வந்துட்டு நான் இந்த கிளாட் கான்ஃபிகரேஷன்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ, அதனால எனக்கு பார்த்தீங்க அப்டின்னா 2 டூல்ஸ் காட்டுது. என்னென்ன காட்டுது? கெட் அலர்ட்ஸ்ங்கிற ஒரு டூல் இருக்குன்னு காட்டுது. கெட் ஃபோர்காஸ்ட்ன்னு ஒரு டூல் இருக்குன்னு காட்டுது. நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அது கீழ என்ன எழுதியிருக்கு? கெட் வெதர் அலர்ட்ஸ் ஃபார் யுஎஸ் ஸ்டேட்ஸ்ன்னு எழுதியிருக்கா? இது நம்ம எங்க குடுத்துருக்கோம்? அதுக்கு கீழ உள்ள கமெண்ட்ஸ்ல குடுத்துருக்கோம். லைக் பைத்தன் டாக், பைடாக்ன்னு சொல்லுவாங்க. பைத்தன் டாக்ஸ்ல வந்து நம்ம குடுத்துருக்கோம் டாக்குமெண்டேஷனா. இத வந்துட்டு இது ஆல்ரெடி யுட்டிலைஸ் பண்ணிக்கும். யுட்டிலைஸ் பண்ணி இது புரிஞ்சுக்கும். எதுக்காக இந்த டூல் இருக்கு அப்டின்ட்டு. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்களேன். வாட் இஸ் தி வெதர் இன் நியூயார்க்ன்னு கேட்கிறேன். ஓகேவா? இப்ப அது என்ன பண்ணுதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் லாட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட வந்துட்டு அது கணக்கு பண்ணும். ஓகேவா? அதுவே சொல்லுது பாருங்க. இப்ப அது அளவு கேட்குது. எதுக்காக? அந்த 2 எம்சிபி டூல்ஸ ரன் பண்றதுக்காக. இங்க பார்த்தீங்கன்னா, லாட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட வந்துட்டு அதுவே எடுத்துட்டு வந்துருச்சு. என்ன சொல்லுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது லாட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட் எடுத்துட்டு வந்துட்டு, கெட் ஃபோர்காஸ்ட்ங்கிற ஒரு டூல யூஸ் பண்ணுது. ஓகேவா? யூஸ் பண்ணி இன்னைக்கான வெதர் ஃபோர்காஸ்ட்ட நமக்கு கொண்டு வந்துருது. எங்கேருந்து? ஒரு ரியல் டைம் ஏபிஐலேருந்து. ரியல் டைம் ஏபிஐ நெட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதுலேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன கொண்டு வந்துருது. ஓகேவா? ஸோ பேசிக்கா இந்த மாரி டூல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல நான் வெதர் ஃபோர்காஸ்ட்க்கு பதிலா, இதுல வந்துட்டு ஒரு எஸ்கியூஎல் கமாண்ட் எழுதியிருக்கேன். இல்ல அப்படின்னா கோட் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களால கோடிங் மூலியமா என்னென்ன பண்ண முடியுதோ, அது எல்லாத்தையுமே ஒரு டூலா எழுதிடலாம். நீங்க ஒரு டூலா எழுதிட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆக்சஸ் பண்ணிக்கும். எம்சிபி கிளையண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணி அதுவே அதோட வேலைய பார்த்துக்கும். நம்ம ஒரு ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கா இதுதான். இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு இதுலயுமே காட்டுறேன் நானு. விஎஸ் கோட்லயுமே காட்டுறேன் நான் உங்களுக்கு. அதாவது கோபைலட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கோபைலட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. எம்சிபி சர்வர்ஸ்ன்னு ஒரு எக்ஸ்டென்ஷனு. அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்ல வந்துட்டு நீங்க ஆட் சர்வர் பண்ணிக்கலாம் நீங்க. அங்க நான் குடுத்தேன்ல கமாண்ட் லைக் இந்த கிளாட் ஸ்டாப் கான்ஃபிக்.json இந்த கமாண்ட். இந்த கமாண்ட் இங்க குடுத்துட்டு, நீங்க என்ன எம்சிபி சர்வருக்கு நேம் வைக்கணுமோ வச்சுக்கலாம். இப்ப நான் அதுக்கு தான் வந்துட்டு வெதர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா 2 அவைலபிள் டூல்ஸ் இருக்கு. கெட் அலர்ட்ஸ், கெட் ஃபோர்காஸ்ட்ங்கிற 2 அவைலபிள் டூல்ஸ் எங்கேருந்து இருக்குன்னா, இதுல உள்ள 2 டூல்ஸுமே இதுல நம்ம காட்டிருச்சு. நான் ஆட் சர்வர் பண்ணதுக்கப்புறம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஒரு எம்சிபி ஏஜென்ட் ஓப்பன் பண்றேன் நானு பேசிக்கா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, GitHub Copilot ஓப்பன் பண்ணியிருக்கேன். Copilot ஓப்பன் பண்ணிட்டு, @mcpங்கிற அன்னோடேஷன் குடுத்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணும்னா, இந்த எம்சிபி ஏஜென்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்க சாரி இந்த எம்சிபி சர்வர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அத ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ இங்க வந்து நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, கெட் மீ தி வெதர் ஆஃப் நியூயார்க்ன்னு கேட்கிறேன்னு வச்சுக்கங்களேன், அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அது யோசிக்கிறது நேரா டூலுக்கு போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, அதுவே சொல்லுது. ரன்னிங் டூல் கெட் ஃபோர்காஸ்ட். இந்த கெட் ஃபோர்காஸ்ட்ங்கிற டூல ரன் பண்ணி, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன அதுவே எடுத்துட்டு வந்துருது. எங்கேருந்து? யுஎஸோட ஏபிஐல இருந்து. ஓகேவா? ஸோ பேசிக்கா இதுதான் டெமோ நான் காட்டணும்னு நெனச்சது. ஸோ இது வந்துட்டு சிம்பிளா இருக்கலாம். என்னடா ஃபோர்காஸ்ட் எடுத்துட்டு வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கேன்ட்டு. ஆனா நான் அடுத்தடுத்து நான் டூல்ஸ் எழுதிட்டு, அது உங்களுக்கு எப்படின்னு நான் டெமோ காட்டுறேன் நான். ஒரு டூல்ஸுமே எழுதிட்டு. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டெமோ சர்வர்ஸ் அவ்ளோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து டெமோ சர்வர்ஸ் நெறைய குடுத்திருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எக்ஸாம்பிள் சர்வர்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கெல்லாம் அவங்களே சர்வர்ஸ் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபைல் சிஸ்டம், Postgres, SQL, லைட், Google Drive. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு எனக்கு இந்த ஃபைல தூக்கி Google Driveல போடுன்னு சொல்லி நீங்க கிளாட்ல சொன்னீங்க அப்படின்னா, அதுவே எடுத்து போட்டுரும். Google Driveல. இல்ல அந்த Google Driveல உள்ளத நீ அனலைஸ் பண்ணுன்னு சொன்னா, அதுவே அனலைஸ் பண்ணி குடுத்துரும். இல்ல டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் பண்ணி குடுத்துரும். இவ்ளோ ஃபங்ஷனாலிட்டீஸ். நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். GitHub லிட்டரலா எல்லாத்துக்குமே எழுதியிருக்காங்க. Brave சர்ச் மொதக்கொண்டு நீங்க கிளாட்லயே பண்ணிக்கலாம். எதுக்கு பெர்ப்ளெக்ஸிட்டி? நீங்க அதையே கனெக்ட் பண்ணிக்கலாம். Brave சர்ச் எதுல. ஸோ எல்லாத்துக்குமே Google மேப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க லிட்டரலா உங்களோட எதெல்லாம் கோட்ல பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நீங்க இதுல எழுதலாம். புரியுதா? அஃபிஷியலா இதெல்லாம் இருக்கு. அடுத்தடுத்து நான் நெறைய யோசிச்சு வச்சிருக்கேன். எம்சிபி சர்வர்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ நான் எழுதிட்டு ஒரு வீடியோஸா நான் வந்துட்டு உங்களுக்கு பப்ளிஷ் பண்றேன். ஸோ இது ஒரு எக்ஸைட்டிங்கான டாபிக். எவ்வளோக்கு எவ்வளோ இதுல வந்துட்டு உங்களால கான்சன்ட்ரேட் பண்ணணுமோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பிகாஸ் இது ஒரு பயங்கர பெரிய ஃபியூச்சர் ஆக போகுது. இதுவும் அதே மாரி நான் அடுத்து சொல்லப் போறது வந்துட்டு ஏ டூ ஏன்னு சொல்லிட்டு கூகுளோடது. ஸோ பேசிக்கா இதுதான். ஸோ அதே மாரி நீங்க கிளையண்ட்ஸுமே எழுதலாம் நம்மளோட. இப்ப பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கிளையண்ட்ஸ் இருக்கு ஆல்ரெடி அவங்களோட கிளையண்ட்ஸ் லைக் நெறைய கம்பெனிஸ் கிளையண்ட்ஸ். அதே மாரி நீங்களும் கிளையண்ட்ஸ் எழுதலாம். உங்களுக்கு தேவையானது மாரி. ஸோ இதுதான் எம்சிபி சர்வர். ஸோ நீங்க கேட்ட வீடியோ நான் பண்ணிட்டேன். ஸோ தேங்க் யூ ஹோமீஸ். நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம்.